இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. துவாரகேஷ், முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அப்பா ஒரு வார்த்தை போய் கூப்பிட்டு பாருப்பா. போய் கூப்பிட்டு பாரு. அப்பா வாங்கப்பா, வந்து பொண்ணை தாரவாத்தி கொடுங்கப்பா. தயவு செஞ்சு உங்க காலில் விழுந்து கேட்குறேன், இந்த சம்பிரதாயத்தை நீங்க வந்து செஞ்சு கொடுங்கப்பா. முடியாது. இந்த பாவ செயலை நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். மாமா தேவையில்லை. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட இதுக்கு மேலே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. மகாலட்சுமி நமஹ. நாளி ஆயிடுச்சு, நல்ல நேரம் முடிய போதும். சரிங்க சார், ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருங்க. यथाक्षे गम्भीरावर्तनाभिस्तनभरणमिता शुभ्रवस्तोत्तरीया लक्ष्मीर्दिव्यैर्गजेन्द्रै हे
சர்வமாங்கல்யயுக்தா போடா அந்த பக்கம் போ என்ன விடு கெட்டு மேலும் ஓம் சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிகே சரங்கே திரேம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா சுபகே தஞ்சேவ சரதாம் சதோ மாங்கல்ய தாரணம் முகூர்த்தஸ்து முகூர்த்தோ சுபலக்ஞமஸ்து போடா பாவிகளா கத்துனனே யாராவது கேட்டீங்களா? கதர்னனே அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கான்னு யாருமே நம்பலையே பாவிங்களா. தாலி கட்ட விட்டீங்களே, இப்ப வந்து நிக்கிறான். என்ன பதில் சொல்ல போறீங்க இப்போ? படுபாவி ராஸ்கல், என்ன ஏமாத்திட்டியேடா. என்ன பண்ற? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? எனக்கு பிள்ளைய கொடுத்துட்டு அவ கழுத்துல தாலி கட்டிட்டியே. நீ எல்லாம் உருப்படுவியா? நீ நல்லா இருப்பியா? நாசமா போய்டுவடா. நீங்க ரெண்டு பேருமே நாசமா போய்டுவீங்க. ஏய் பாருங்கப்பா, என் பேர் அப்படியெல்லாம் நடக்கிறவன் இல்ல. இவன் தான் உன்னை கெடுத்தாங்கிறதுக்கு என்னடி ஆதாரம் வச்சிருக்க? சொல்லுடி, என்ன ஆதாரம்? ஆதாரமா கேக்குறீங்க? என்ன இது சார்? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்லப்பா, இல்ல, இவ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல. என்னடா சொன்ன? என்ன யாருன்னு உனக்கு தெரியாதடா? என்ன பார்த்ததே இல்லையா? ஏண்டா இப்படி போய் சொல்ற?
துவாரகேஷ், அந்த photo கொடு. கழுத்துல தாலி கட்டிட்டியே. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண? பாரு ஏய், இது விடு. நான் உன்னை பார்த்தது கூட இல்ல. ஏண்டா என் வாழ்க்கையை கெடுத்த? என்ன பார்த்தது கிடையாதா? என்ன பார்த்தது கிடையாதா? ஏண்டா இப்படி போய் சொல்ற? ஏண்டா போய் சொல்ற? என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டவ கூட உன்னால எப்படிடா வாழ முடியும்? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பாருங்க. குழந்தைக்கு என்னடா பதில் யாரு சொல்ல சின்ன போற? சொன்னேன். என்ன இவங்க பதில் நம்பி சொல்ல இருந்தாங்கன்னா போற? இந்த கொடுமை தடுத்து நிறுத்திருக்கலாமப்பா. ஏண்டா எனக்கு துரோகம் பண்ண? ஏன் இப்படி பண்ண? எல்லாம் போச்சு. ஏய், என்ன? ஏய், அஞ்சலி என்னாச்சு பாரு. அஞ்சலி அஞ்சலி ஏய், யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. அஞ்சலி அஞ்சலி தண்ணி கொண்டாங்க. யாராவது தண்ணி கொண்டு வாங்க. அஞ்சலி அங்க பாருண்ணே, அஞ்சலின்னு ஒருத்தி நிஜமாவே இருக்காண்ணே. அவ கல்யாண மண்டபத்துக்கே வந்துட்டானே. அதாம்மா எனக்கும் அதிர்ச்சியா இருக்கு. இப்படி ஒருத்தி உண்மையாவே இல்ல, கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ராஜீவ் கட்டிவிட்ட கதைன்னு நினைச்சேன். மாமா, என்ன இப்படி கல்யாணத்துல கலாட்டம் நடந்து போச்சு? இனிமே இந்த பிரியாவோட கதை என்ன ஆகும் மாமா? எனக்கும் அதாம்மா புரியல. பிரியா கஸ்தூரி வளர்த்த பொண்ணு. அவ கழுத்துல பிரதீப் தாலி கட்டினப்போ எனக்கே கண் கலங்கிடுச்சு. என் பொண்ணு கல்யாணத்தை கூட நான் பார்க்க கொடுத்து வைக்கலம்மா. அதனால பிரியாவை என் பொண்ணா நினைச்சு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த பொண்ணுக்கு இப்போ இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேம்மா. பாவம் அந்த துவாரகேஷ். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக துவாரகேஷ் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லைண்ணே. பிரியாக்கு தாலி கட்டின அடுத்த நிமிஷம் இப்படியா நடக்கணும்? மா, அந்த பிரியா வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இதோ அந்த பொண்ணு அஞ்சலி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அவ வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்கள பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு துவாரகேஷ பத்தி கவலைப்படுற? இங்க பாருமா, நீ யாருக்காக கவலைப்படணுமோ, யாருக்காக ஃபீல் பண்ணணுமோ அதை பண்ண மாட்டேங்கிற. சந்தர்ப்பம் பார்த்து என்ன குத்தி காட்டுறியாடி? உன் விஷயத்துல நான் எப்பவுமே கரெக்ட் தான். இது பாரு, நீ என் பொண்ணு இல்ல, அவ்வளவுதான். பாதிக்கப்பட்ட பொண்ணை விட்டுட்டு அந்த துவாரகேஷ் மேல மட்டும் உனக்கு அவ்வளவு என்ன கரிசனம்? ஏய், புரியாம பேசாதடி. நம்ம வீட்டு பொண்ணு ஸ்னேகாவ கல்யாணம் பண்ணிருக்கிறது துவாரகேஷ் தான். இன்னும் சொல்ல போனா, இதோ நிக்கிறானே, இதோ இந்த பிரதீப், இவன் என்ன பைக் ஏத்தி கொல்ல பார்த்தான். அப்ப என்ன காப்பாத்துனது வேற யாரும் இல்ல, துவாரகேஷ் தான். அவன்தான் இப்ப இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் உள்ள தொடர்பு. நல்ல பையன் வேற. இந்த கல்யாணத்தை நடத்த மொத்த குடும்பத்தையும் பகிச்சுக்கிட்டான். ஏன் ஸ்னேகாவையும் சேர்த்துதான். நியாயமா அவன் மேலதான் பரிதாபப்படணும். ஐயோ, கனெக்ஷன் போச்சே. பாருண்ணே அண்ணே. ஐயோ, அங்க என்ன நடக்குது அண்ணே, கொஞ்சம் பாருண்ணே. அண்ணே, பேசாம யாருக்காவது போன் பண்ணி கேளுண்ணே, என்ன நடக்குதுன்னு கேளு. வேண்டாம் ராஜி, இப்ப எல்லாரும் அங்க டென்ஷன்ல இருப்பாங்க. இப்ப போய் யார்கிட்ட போன்ல பேசுறது? இப்ப நாம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. கொஞ்ச நேரம் ஆகட்டும். அப்புறமா துவாரகேஷ்க்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அது வரைக்கும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு நியாயமான ஒரு முடிவு கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மால இப்போதைக்கு அதுதாம்மா முடியும். அஞ்சலி, அஞ்சலி குடி. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண? என்ன ஏன் ஏமாத்துன? என் வயித்துல ஏன் புள்ளைய கொடுத்த? உன் அட்ரஸ் எதுக்குடா பொய்யா கொடுத்த? இல்ல இல்ல, அது நான் இல்ல. இவ பொய் சொல்றா. பொய் சொல்லாதடா, பொய் சொல்லாதடா. என் வயித்துல மட்டும் இப்ப குழந்தை இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் உன்னையும் குத்திட்டு நானும் செத்து போயிருந்திருப்பேன். என்ன ஏமாத்திட்டு இப்ப இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டியேடா. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த கல்யாணத்தை தடுக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ண, கடைசியில நான் இப்படி தண்டிச்சிட்டியே. பாரு, நீ யாரு, எங்க இருந்து வர? நீ முதல்ல அதை சொல்லு. சார், என் பேரு அஞ்சலி. நானும் இவனும் ஏலகிரியில சந்திச்சோம், பழகணும், காதலிச்சோம்.
நான் பெரிய எடுத்து பையன், உன்னை கைவிட மாட்டேன். எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் மேல சத்தியம் பண்ணா. அந்த போட்டோவை என் கூட எடுத்துட்டு என்னை ஏமாத்தி நாசம் பண்ணிட்டான் சார். இல்ல இல்ல இந்த பொண்ணு சத்தியமா நான் பார்த்தது கூட இல்ல. இவ பொய் சொல்றா. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? ஏன்டா திரும்ப திரும்ப பொய் சொல்ற? யாரடி பொய் சொல்றது? இல்ல, நீ பிரதீப் தான். நீதான் என்ன காதலிச்ச, நீதான் என்ன கெடுத்த. இந்த புள்ள உன்னோடது தான்டா. என்னம்மா உளறிக்கிட்டு இருக்க? பிரதீப்புக்கு அடிபட்டப்ப நான் தான் ஏலகிரிக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணேன். ராஜுவும் உமாவும் அங்க வந்திருந்தாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஐஜியோட பையன்னு. உடனே சென்னையில கொண்டு வந்து ஒப்படைச்சேன். இதுக்கு நடுவுல நீ பேசுறதுக்கோ பாக்குறதுக்கோ வாய்ப்பே இல்லையம்மா. இல்லங்க, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். அந்த போட்டோவை பாத்தீங்கல்ல, அதுக்கப்புறம் கூடவா நம்ப மாட்டீங்க? இந்த மாதிரி போட்டோ எத்தனை வேணாலும் யாரு வேணாலும் ரெடி பண்ணலாம். இது கம்ப்யூட்டர்ல ரெடி பண்ண போலியான படம். இதை வச்சு இந்த குடும்பத்தை பிரிச்சிடலாம், கல்யாணத்தை நிறுத்தலான்னு கற்பனை பண்ணாத. மரியாதை இடத்த காலி பண்ணு. டேய் நிறுத்துடா. உனக்கெல்லாம் இன்னும் பேசுறதுக்கு எப்படிடா வாய் வருது? மனுஷனடா நீ. அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கா, அவளை நான் பார்த்தேன். இந்த அயோக்கியம் பிரதீப் அவ வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான். அவனுடைய குழந்தை அவ வயித்துல வளருது. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற ஒரு போட்டோவை நான் பார்த்தேன் எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னேன். நம்புனியா நீ? இதோ தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அஞ்சலின்னு ஒருத்தி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அஞ்சலி வந்து நிக்கிறா, உங்க எல்லாரும் முன்னாடி நிக்கிறா. நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் அந்த பொண்ணும் சொல்றா. ஆனா இப்ப கூட நீ அந்த பொண்ணை நம்பாம அந்த பொண்ணை ஏதோ ஏமாத்துறான்னு சொல்றியே. நீ எல்லாம் மனுஷனாடா? நீ எல்லாம் ஒரு சகோதரனா? ஏன்டா நீ இன்னும் உயிரோட இருக்க? நீ எல்லாம் ஒரு சகோதரனா? ஏன்டா நீ இன்னும் உயிரோட இருக்க? இதே கேள்வி அந்த ஐஜியை பார்த்து கேள்றா, அந்த திவாகரை பார்த்து கேள்றா. உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா பாவிங்களா? இது நடக்க கூடாதுன்னு கெஞ்சின கதறின, டிஜிபி வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண. ஆனா உன்னுடைய போலீஸ் பலத்தை வச்சு எங்களெல்லாம் ஏமாத்தி ஓரம் கட்டி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டே நீ. ஆதாரத்தை கொண்டா தொண்டைக்கடியை கத்தின இல்ல. அஞ்சலின்னு ஒருத்தி இல்லவே இல்லைன்னு சொன்ன இல்ல. இதை வந்து நிக்கிறாயா அஞ்சலி? இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இந்த நிமிஷத்துக்காக தானடி நான் பயந்தேன். ஒழுங்கு மரியாதையா நீ அப்பவே எங்க பேச்சு கேட்டிருந்தேன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம்ல. இப்படி ஒரு அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நீ இவ்ளோ தூரம் போராடினியாடி? போச்சே. நீ எதுக்கு அவளை கன்ஃபியூஸ் பண்ற? திவாகரப்பா சொன்னது உனக்கு காதுல விழலையா? ஏலகிரியில பிரதீப் திவாகரப்பா கஸ்டடியில தான் இருந்தான். அவங்க கூட பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ கொஞ்சம் கூட நேரமே இல்ல, வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. இதெல்லாம் போயிடி. கரெக்ட். இது ஏதோ பிளான் மாதிரி இருக்கு. இந்த பாருமா, தேவையில்லாம நல்லா இருக்க குடும்பத்துல இருந்து குழப்பத்தை உண்டு பண்ணாரு. யார் தெரியுமா இவங்க? போலீஸ்கார ஃபேமிலி. இவங்க கிட்ட நீ போய் சொல்றன்னு மட்டும் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உன்னை ஒண்டில நாக்கிறவங்க. ஜாக்கிரதை. சாக துணிஞ்சவங்க ஏற்கனவே பிரதீப் கொடுத்த அட்ரஸ்ல போய் தேடி அது பொய்யான அட்ரஸ்னு தெரிஞ்ச உடனே நான் ஏமாந்து போயிட்டேன்றத புரிஞ்சுக்கிட்டேன். கடல்ல விழுந்து சூசைட் கூட பண்ணிக்க போனேன். இதோ இந்த அனந்தா என்ன காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்தாரு. அங்க இருந்து யாரோ என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. கடைசியில அதோ அந்த கதா என்ன கொண்டு போய் அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க. தப்பிச்சு ஓடி வர வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்டு யாரோ ஒருத்தர் என்ன ஹாஸ்பிடல்ல சேர்த்தாரு. ராத்திரி ஃபுல்லா ட்ரிப்ஸ் ஏறிச்சு எனக்கு. நான் அங்க இருந்து வரதுக்குள்ள இந்த அயோக்கியவளுக்கு தாலி கட்டிட்டான். நான் மட்டும் மயங்கி விழாம இருந்திருந்தா நேத்து ராத்திரி இங்க வந்திருப்பேன். இந்த கல்யாணத்தை நிச்சயமா நிப்பாட்டி இருப்பேன். இப்ப கூட ஒண்ணும் தப்பில்ல. இந்த பொண்ணு கழுத்துல இருக்க தாலியை கட்டுங்க. அந்த தாலியை எனக்கு கொடுத்துருங்க. நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றேன். சும்மா இங்க வந்து போய் சொல்லி டிராமா பண்ணிட்டு இருக்க. உன் வயித்துல வளர குழந்தைக்கு நான் பொறுப்பு இல்ல. ஒழுங்கா பாவி. செய்யற பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு என்னைய நீ தள்ளி விடுறியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? இந்த பாரு, இப்பவும் சொல்றேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் பொறுப்பு இல்ல. நீ பொய் சொல்ற, நான் எதையும் நம்ப மாட்டேன். பிரதீப், பிரியா, எல்லாரும் முன்னாடி வச்சு நான் உறுதியா சொல்றேன், இவளை யாரோ பிளான் பண்ணி இங்க குழப்பம் பண்றதுக்காக அமைச்சிருக்காங்க. உன் தாலி மேல சத்தியம், நான் நிரபராதி. அட பாவி
பாவி, அவ தாலி மேல கை வச்சு நீ போய் சத்தியம் பண்றடா. இதோ என் வயித்துல வளர்ந்தே நம்ம புள்ள, அது மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நமக்குள்ள எந்த உறவும் இல்ல, இது நம்ம குழந்தையே இல்லன்னு சொல்லுடா பார்க்கலாம். என் வயித்துல வளர்ற புள்ள மேல கை வச்சு சொல்லு பார்க்கலாம். என்னடா தயங்குற? சொல்லுடா. நீ சொல்றது உண்மையா இருந்தா என் வயித்துல வளர்ற புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லு. வேண்டாம், குழந்தையாச்சேன்னு பாக்குறேன். இது பார், நீ சொல்றது உண்மைனா இப்ப நீ சத்தியம் பண்ற.